ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி எய்மஸ் ஃபோரம் குரூப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் இருக்கிற திருக்குறள் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். விருந்தோம்பல். விருந்து புறத்தாத்து தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பாற்றன்று. அதாவது விருந்தினர் வெளியே காத்துட்ருக்கும் போது சாவா மருந்து, அதாவது அமிர்தமாக இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு சாப்பிட்றத விரும்பத்தக்காத செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்து புறத்தாத்து தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பாற்றன்று. விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வெளியே காத்துக்கிட்டு இருக்கும் போது சாவா மருந்து, அதாவது அமிர்தமாக இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு சாப்பிட்றது விரும்பத்தகாத செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது குறள் பார்க்கலாம். மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக்குழையும் விருந்து. மோப்பக்குழையும் அனிச்சம்னா, அனிச்சம் மலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலர் இருக்குது. அதை நம்ம மோர்ந்து பார்த்த உடனே என்னாகுமா, அந்த மலர் வாடி விடுமா. அதே மாதிரி நம்ம முகம் மாறினா நம்ம விருந்தினரோட உள்ளம் வாடிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு திருக்குறள் பார்க்கலாம். 3rd திருக்குறள். கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல். அதாவது பிறர் பொருளை நம்ம எடுக்காமல் நம்ம மனசால் அதை எடுக்கணும்னு நினச்சா கூட அது தீமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்தீங்கன்னா 4th திருக்குறள். களவினால் ஆகிய ஆக்கம் அளவிருந்து ஆவது போல கெடும். அதாவது களவுனால் சேர்க்கப்படுற பொருள், தகாத வழியில் சேர்க்கப்படுற பொருள் நல்லா வளர்ந்து வருவது போல் தெரியுமா, ஆனால் முடிவில் அது அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிரிந்து ஆவது போல கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் திருக்குறள் பார்த்திங்கன்னா ஊக்கமுடைமை. 5th திருக்குறள் பார்க்கலாம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கமே ஒருவருக்கு பார்த்திங்கன்னா நிலையான செல்வம், பொருளுடைமை அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிலையற்ற செல்வம், அதாவது அதெல்லாம் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கம் மட்டுமே ஒருவருக்கு நிலையான செல்வம், பொருளுடைமை அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிலையற்ற செல்வம், அதெல்லாம் நீங்கிவிடும் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்குறள் பார்க்கலாம். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. தளராத ஊக்கம் இருக்கிறவங்க கிட்ட பார்த்திங்கன்னா ஆக்கமானது தானே வழி கேட்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. நெக்ஸ்ட்டு 7th திருக்குறள் பார்க்கலாம். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நீரில் உயரத்துக்கு ஏற்பதான் நீர்ப்பூக்கள்லாம் வளரும். அதே மாதிரி ஊக்கத்துடைய அளவை பொறுத்த தான் மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. நெக்ஸ்ட்டு திருக்குறள் 8th திருக்குறள் பார்க்கலாம். உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது எண்ணுவதெல்லாம் எப்படி எண்ணணுமா, உயர்வாக எண்ணணுமா. அப்படி நம்ம எண்ணியதை அடையாவிட்டாலும் அந்த எண்ணமே நமக்கு மன நிறைவை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நெக்ஸ்ட்டு 9th திருக்குறள் பார்க்கலாம். அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். அதாவது நன்மை எது அப்படின்னு சொல்லிட்டு ஆராயும் அறிவுடையவர்கள் பார்த்திங்கன்னா பயனில்லாத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 10th திருக்குறள். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயன் இல்லா சொல். அதாவது பயனுடைய சொற்களை மட்டுமே பேச வேணும், பயன் இல்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிடுக அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். இது வரைக்கும் பார்த்த இந்த 10 திருக்குறளையும் இன்னொரு தடவை திரும்ப பார்த்துடலாம். விருந்து புறத்தாத்து தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டார் பாற்றன்று.
மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறர் பொருளை கள்ளத்தால் கல்வேன் எனல். களவினால் ஆகிய ஆக்கம் ஆளவிறந்து ஆவது போல கிடும். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். நெக்ஸ்ட்டு வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு, விருந்தினரின் முகம் எப்போது வாடும்? விருந்தினரின் முகம் நம் முகம் வாடினால் அவர்களின் முகம் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. மோர்ந்து பார்த்தால் அனிச்சம் மலர் வாடிவிடும். அதே மாதிரி நம்ம முகம் மாறினா வந்து விருந்தினரின் உள்ளம் வந்து வாடிவிடும் அப்படின்னு சொல்கிற திருக்குறள் அது. நிலையான செல்வம் இது. நிலையான செல்வம் வந்து என்னது? ஊக்கம். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது வந்து ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் வந்து நிலையற்ற செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் தரா சொற்களை பேச மாட்டார். அதாவது பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். என்ன திருக்குறள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரும்பயன் ஆயினும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். நன்மை எது அப்படின்னு ஆராயிற அறிவு உடையவர்கள் வந்து பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு, பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் இ, பொருள் ப்ளஸ் உடைமை. நெக்ஸ்ட்டு, உள்ளுவது எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் உள்ளுவது எல்லாம். பயன் ப்ளஸ் இலா என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பயனில்லா. அடுத்து பார்த்தீங்கன்னா, இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பணிவுடையன் ஆதன் இன்சொல்லான் ஒருவருக்கு மற்ற பிற அணியல்ல. பணியுடையன் இன்சொல்லான் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற. நெக்ஸ்ட் திருக்குறள், உள்ளுவது உயர்வுள்ளல் எல்லாம் மற்றது தள்ளாமை தள்ளினும் நீர்த்து. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நெக்ஸ்ட்டு, ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரின் ஆத்திச்சூடி. இவ்வரியோடு தொடர்புடைய திருக்குறளை தேர்ந்தெடுக. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே வந்து நிலையான செல்வம், மற்றது எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும் அப்படின்ற திருக்குறளுடைய பொருள். நெக்ஸ்ட்டு, பின்வரும் கதைக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க. வீட்டிற்குள் வந்த வேலனை தந்தை அழைத்தார். உங்கள் பள்ளியில் பேச்சு போட்டி நடப்பதாக கூறினாயே, பெயர் கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். இல்லை அப்பா, அமுதன் என்னை விட நன்றாக பேசுவான், அவனுக்குத்தான் பரிசு கிடைக்கும், எனவே நான் என் பெயரை கொடுக்கவில்லை என்றான் வேலன். போட்டியில் வெற்றி தோல்வி இயல்புதான், அதற்காக போட்டியிடாமல் விலகக்கூடாது. நாம் எந்த அளவு ஊக்கத்துடன் செயல்படுகிறோமோ அந்த அளவிற்கு வெற்றி கிடைக்கும், எனவே நீ போட்டியில் கலந்து கொள் என்றார் அப்பா. உற்சாகம் அடைந்தான் வேலன். நாளை பெயர் கொடுத்து விடுகிறேன் என்றான். இதற்கு இணையான திருக்குறள் வந்து, வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. அதாவது வந்து தண்ணீருடைய உயரத்துக்கு ஏற்பதான் வந்து நீர்ப்பூக்கள்லாம் வளரும். அதே மாதிரி ஊக்கம் எந்த அளவுக்கு நமக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து மனிதர்கள் உயர்வார்கள் அப்படின்றது பொருள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.